செய்திக்குறிப்பு தமிழ் சர்வகலாசாலை கமிட்டி தமிழ்நாட்டிற்கென ஒரு சர்வகலாசாலை ஏற்படுத்துவான் வேண்டி சில நாட்களாக பல தமிழர் கிளர்ச்சி செய்து வருகின்றார்கள். இக்கிளர்ச்சியை ஒடுக்குவான் வேண்டியும் தமிழ் கலாசாலையே ஏற்படாதிருக்க பார்ப்பனர்கள் செய்து வரும் சூழ்ச்சி முறைகளையும் அநேகர் அறிந்திருக்கலாம். கடைசியில் இக்கிளர்ச்சியை ஒடுக்குவதற்கு வழியில்லாது போய் தமிழ் சர்வகலாசாலை ஏற்படுத்த வேண்டுமென்று ஏற்பட்டுவிட்டது. இதற்கென ஒரு கமிட்டியும் நியமிக்கப்படலாயிற்று. இக்கமிட்டியும் பெருங்கபடத்துடனேயே நியமிக்கப்பட்டுள்ளது எனக் கூற வேண்டாம். ஏனெனில் தமிழ் மொழியின் ஆணிவேர் நுனி வரை நுணுகி ஆராய்ந்து தமிழ் மொழியே உயர்தனிச் செம்மொழி எனக் கொண்டு தமிழையே உயரினும் பெரிதாய் ஓம்பி வளர்த்து அதற்கெனவே அருந்தொண்டாற்றி வரும் திருவாளர்கள் சுவாமி வேதாச்சலனார், நமு வேங்கடசாமி நாட்டார், த.வே. உமாமகேசுவரம் பிள்ளை, பா.வே. மாணிக்க நாயக்கர், கா. சுப்பிரமணிய பிள்ளை, மூசா பூரணலிங்கம் பிள்ளை முதலியோரை நியமிக்காது ஆரியத்திற்கும் தமிழுக்கும் உள்ள பதத்தை ஒரு சிறிதும் உணராத பலரையும் தமிழில் பற்றுடைய மிகச் சிலரையும் நியமித்திருக்கிறார்கள். இவ்வாறு அடிப்படையிலே கையை வைத்து நியமிக்கப்பட்ட கமிட்டியால் தமிழ்த்தாய்க்கு எவ்வித ஆக்கமும் அளிக்கப் பெறாது என்பதே நமது கருத்து. குடியரசு செய்திக்குறிப்பு, ஆகஸ்ட் 1, 1926.